சுத்தமாக அடியும் பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். குழையவும் இல்லை. இது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் வெறும் தயிர் வெங்காயம் இருந்தாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்க்கும் போதே நமக்கு வந்து அந்த தக்காளி சாதத்தை சாப்பிடணுன்ற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லோருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1/2 கிலோ அளவுக்கு அரிசிக்கு நல்ல 1 கை அளவுக்கு பூண்டு எடுத்துக்குவோம். இஞ்சி வந்து இந்த சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். காஞ்ச மிளகாயை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி 2 போட்டுக்கலாம். 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக கொத்தமல்லியில் கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்குவோம். 2 ஏலக்காய் சேர்த்துக்குவோம். 1 பீஸ் அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு, நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கல்பாசி இந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்குங்க. நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து பிரியாணி சுவையில் சூப்பராக இருக்கும். அன்னாச்சி மூக்கு இந்த அளவுக்கு போட்டுக்குங்க. அவ்வளோதான், இதுக்கு போட வேண்டியது இவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நான் மிளகாயை கழுவிட்டு தான் இந்த தண்ணியிலேயே ஊற வச்சேன் அப்படிங்கிறதுனால இந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். கடலை எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். 1 பீஸ் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அவ்வளோதான். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 பெரிய வெங்காயம் பொடியாகவே கட் பண்ணியிருக்கேன், இதையே சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். புதினா இலை வந்து நல்ல ஸ்மெல்லுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். ஏன்னா ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தட்டி எடுத்த சின்ன வெங்காயத்தையும் இதிலே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லா சிவக்க வதக்கணும்னா இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதும் நல்லா நைஸாகவே அரைச்சிட்டோம். இந்த விழுது இதில் சேர்த்துக்கலாம். இந்த நம்ம போட்ட மசாலா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 4 பெரிய தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இதோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான். அதனால தக்காளி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை, அப்படியே சாப்பாடு எடுத்து போடும்போது தக்காளி அப்படியே தெரிஞ்சால் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா வடிச்சாச்சு இந்த தண்ணியை. இப்போ பாருங்கள், அப்படியே எடுத்து போட்டுடலாம். இது 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி, பொன்னி பச்சரிசி.
நல்லா வதக்கிடணும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரிசியை போட்டு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன். 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 பச்சை மிளகாயை முழுசாக போட போகிறேன். அப்படியே போட்டுக்கலாம், கீரிலாம் போடாதீங்க, அப்படியே போட்டுங்க. மீதி இருக்க கொத்தமல்லியெல்லாம் ஃபைனலாக தூவி விட்டுக்கலாம். குக்கர் மூடிடலாம். பாருங்க, இந்த 2 விசில் வச்சுட்டு 2 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. குழையவும் இல்லை. இது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் வெறும் தயிர் வெங்காயம் இருந்தாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். பரிமாறும் போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, வெஜிடேரியனில் வரவங்க நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் போட்டு நம்ம வந்து பிரியாணி மாதிரி செய்யணும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சாதம் செய்யுங்க. அதே நீங்கள் பிரியாணி சாப்பிட்றவங்களா இருந்தால், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்கிறவங்களா இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மாதிரி தக்காளி சாதத்தில் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த தக்காளி பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.